பபி இன்டகிரேட் ஃபார்ம் கணியர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நாம் பார்க்குறது சிவகிரி ஒழுங்குமுறை கூடத்தில் நாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எள்ளை வந்து சேல்ஸுக்கு கொண்டு போயிருந்தேங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கே பார்த்திங்கன்னா நம்ம மூட்டையெல்லாம் கொண்டு வந்து அடுக்கியாச்சுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 21வது லாட்டில் 12 மூட்டைங்க மொத்தமாக வந்திருந்தே ஒரு 100-120 மூட்டை தான் வந்திருந்ததுங்க. நாம் கொண்டு போயிருந்தது கருப்பில் 12 மூட்டையும் சிகப்பில் இந்த 2 மூட்டை கொண்டு போயிருந்தேங்க. இது இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வர மூட்டை அனைத்தையுமே அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி பிரித்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வந்து உள்ளே கைவிட்டு பார்த்து எண்ணெயோட பதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சியோட தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் தான் பார்த்திங்கன்னா விலை நிர்ணயம் செய்வாங்க. போன வருடம் பார்த்திங்கன்னா இதே வருடத்தில் வந்து நார்மலாக எள்ளோட விலை வந்து 200-210 அந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருந்ததுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே 140லேருந்து 160 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டடி ஆகலை. ஆனால் நாம் பேக்கரிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா எந்த விதமான ஸ்வீட் வாங்கினாலும் ஆயில் மார்க்கெட் அதிகமாகிடுச்சு, அதனால தான் வந்து ரேட் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து முற்றிலுமான பொய்ங்க. இன்றைக்கி தான் நம்ம நார்மலாக நம்ம எள்ளு மார்க்கெட்டில் நாம் சேல் பண்ணினது ₹154.99 அதுதான் வந்து இன்றைக்கி மேல் விலை. இந்த கமிட்டிலே வந்து நம்மளுதான் வந்து மேல் விலைங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி நம்மளுக்கு தரமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எல்லா அனைத்துமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வெயிட் பார்ப்பாங்க. வெயிட் பார்க்குறப்ப 2 மூட்டையாக வச்சு அதுக்கான வெயிட் எவ்வளோன்னு நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணி தருவாங்க. இதில் நாம் சொல்லப்போனால் சிவகிரி மார்க்கெட்டில் வந்து வரவேற்பு நல்லா இருக்குதுங்க. விவசாயிகளுக்கு வந்து தகுந்த மரியாதை இருக்குது. அனைத்து அதிகாரிகளுமே வந்து நல்லா செயல்பட்டாங்க. பாலையில் நான் நேரமே போனதையுமே பார்த்திங்கன்னா பாலை வாங்குறதுக்கு வந்து அங்கே தனி வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா பாலை வந்து ரொம்ப தர ரேட்டு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா 10-20 அந்த ரேஞ்சுக்கு கேட்குறாங்க. அது அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வீட்டில் கோழி வளர்த்துனா கோழிக்கு போட்டு போயிடலாங்க. அதை கொண்டு போய் போடுறது ரொம்ப வேஸ்ட்டு தான். இப்படி எடுத்த அனைத்து எல்லையிலையுமே கொண்டு போய் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வியாபாரிகளிடம் கொண்டு போய் போடுவாங்க ஆளுங்க. இது வந்து நம்ம விளைச்சலுங்க. பார்த்திங்கன்னா 2வது லாட்டில் ₹141 22 காசுக்கு போனது எள்ளு மூட்டைங்க. இது வந்து 121வது லாட்டில் ₹154.99 நம்மளுக்கு போனதுங்க. இப்படி எடுத்துகிட்டு போகிற எள்ளு அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டானா போடுவாங்க. அவங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தரமான எள்ளுங்க, இது தரம் இல்லாத எள்ளுங்கிறது எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா அனைத்து எல்லையுமே வந்து ஒட்டுக்காக தான் போடுறாங்க. மொத்தத்தில் ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் இதை வந்து நாம் 22 வியாபாரிங்க அவர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து 138 தான் போச்சு. இந்த டைம் உங்களுக்கு 142 போனது வந்து நல்ல வேலை தான் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் நேராக வந்து நம்ம இதுக்கு என்ட்ரி போடணுங்க. என்ட்ரி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஆஃபீஸுக்கு போயிருந்தோம். ஆஃபீஸில் போய் லைன் கவுண்டிங்கில் எதுவும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 10-20 பேருங்கிறனால எந்த விதமான லைன் கவுண்டிங் இல்லை. ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார். போனதையும் நம்ம சீட்டை கொடுத்தோம். சீட்டை கொடுத்தையுமே பார்த்திங்கன்னா தெளிவாக சீக்கிரம் போட்டு தந்துட்டார். வேறு எந்த விதமான ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ரொம்ப கொஞ்சம் சவுண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணார். இப்போ நம்ம எள்ளுக்கான விலையை வந்து நம்ம வியாபாரிகள் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்களோ அதை வந்து நம்ம எள்ளோட டோட்டல் எடையை வந்து போட்டு நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறாப்புல நம்மளுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த நோட் பண்ணி கொடுத்ததை வந்து நாம் டைரெக்டாக வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஒரு சிக்னேச்சர் போட்டு தருவாங்க. தனியாக ஒரு ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் போட்டு தருவாங்க. அது கூட வந்து நம்ம ஆதார் கார்டும் அதோட நம்ம பேங்க் பாஸ்புக்கும் கொடுத்துருந்தோம்னா அவங்க டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நான் மீண்டும் குடோனுக்கு வரப்போ அங்கே குவாலிட்டி செக்கிங்க்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு எள்ளோட தரத்தையுமே இன்றைய விலை வந்து மேல் விலை எவ்வளோக்கு போச்சு, கீழே எவ்வளோக்கு போச்சு அப்படின்ட்டு தரத்தை சோதிச்சாங்க. வந்து பாட்டு அனைவருமே பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணாங்க. அவங்க சொன்னதும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வியாபாரிட்டு சொன்னாங்க. சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடோன் வசதி வந்து நல்லா இருக்குங்க. நானும் பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கெட் போயிருக்கிறேங்க. இதில் வந்து நீட்டாக இருக்கிறது வந்து சிவகிரி இருக்குதுங்க. இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து நீட்டாக ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். அங்கே வேணுங்கிற அளவுக்கு என்ன வசதி வேணாலும் பண்ணித்தராங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. இதில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மட்டும் இல்லைங்க, வெளியிலிருந்து வந்திருந்தாங்க, கரூர்லேருந்து வந்திருந்தாங்க, திண்டுக்கல் சைட்லேருந்து எல்லாம் எள்ளு கொண்டு வந்திருந்தாங்க. நிறையா பக்கம் பகுதியில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா சிவகிரி மார்க்கெட்டில் வந்து நல்லபடியாக விலை கிடைக்குது அப்படின்ட்டு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த குடோனில் வச்சு பயன்படலாங்க.
ரொம்ப நன்றிங்க.